அம்மா உங்களோட சேர்ந்து ஏன் மார்க்கெட்டும் சிம்னு ஏறுதே. எப்படி? என் வாழ்க்கையை பத்தியும் பத்திரிக்கைக்காரங்க கட்டுரை எழுத சொன்னாங்களே. என்ன எழுதுனீங்க? நான் உங்களை சினிமாவிலேயே நடிக்க லாய்க்கல அப்படி நான் உங்களை டிஸ்மிஸ் பண்ணது. அதுக்கப்புறம் முதலாளி என்ன டிஸ்மிஸ் பண்ணது. நான் சோத்துக்கு நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நீங்களே கூப்பிட்டு ஆதரவு கொடுத்தது. இப்ப நான் செக்ரட்டரியா இருக்கிறது அத்தனையும் ஒண்ணு விடாம உண்மையா எழுதிட்டேன். தப்பு இல்லைங்களே இதுல? உண்மை எழுதுறதுல என்ன தப்பு? அதுல என்ன வேடிக்கை? என்ன செக்ரட்டரி, நீங்க நாளைக்கு டிஸ்மிஸ் பண்ணலனா நான் இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா வந்திருக்க முடியாது. பாலு, பாலு, மணி 8 போது இன்னும் என்ன பத்துக்கம்? பாலு எழுந்திரிப்பா. என்னம்மா இது என்னது? அது வந்துமா பூனை ராத்திரி மேல கீழே மாறல. பாலு, காலம் எவ்வளவு வேகமா ஓடிட்டு இருக்கு பாத்தியா? நேத்து வரை நம்ம வீட்டுல கண்ணுக்குட்டி மாதிரி துள்ளி துள்ளி ஓடிட்டு இருந்தா, இன்னைக்கு அவ பெரிய ஸ்டார். ஆமாமா, பொதுவா காசு பணம் வந்துட்டா எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா அம்மணி அப்படி இல்லம்மா. நேத்து அவ்வளவு பெரிய கூட்டத்துல எவ்வளவோ பெரிய மனுஷங்க இருந்தும் கூட என் காலில் விழுந்தா பாத்தியா? அதை நினைச்சாதான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பாலு, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்ன? அம்மனி இந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டாலாம். 50,000 ரூபாய் கூட போறாது, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாலாமே. அம்மா, அதிர்ஷ்டமான வீடு, அதோட பழைய வாழ்க்கையை என்னைக்குமே மறக்க கூடாதுங்கிற நல்லெண்ணம். அதனால வாங்கிருப்பா. வந்து நீ பேசினா பேசிக்கிட்டே இருப்பிய. காலையில நான் ஆபீஸுக்கு போகணும்ல, போய் டிஃபன் ரெடி பண்ணு. ஆமா, பெரிய வேலைக்கு போறோம், வேலைக்கு வேலைக்கு விரட்டும். சும்மாதானா சம்பாதிக்கிறல்ல? ஆமா, ஏதோ வேட்டனரி பிடிக்கிறதுக்கு டாக்டர் வேணும்னு சொன்னீங்களாமே, அது என்னது? அது நரி பிடிக்கலீங்க, வெட்டனரி டாக்டர். நாய்க்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு பேரு வேட்டனரி டாக்டர் இல்லங்க, வெட்டனரி டாக்டர். அனுப்புறேன். ஆமா, பாப்பாங்க பாத்து எடுக்குது. எதை தொலைச்சிட்டாங்க? பாத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குளிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஐயோ ராமா, அதுக்கு பேரு பாத்து இல்லைங்க, பாத். ஏதோ ஒண்ணு விடுங்க. இங்க பாருங்க, நாமெல்லாம் தமிழர்கள், தமிழ்லயே பேசுவோமே. இங்கிலீஷ் கலந்து பேசினாதான் நாகரிகம் இவர் சொன்னாரு. சொன்னதெல்லாம் வாசம் தாங்க. அதுக்காக எப்படியா? நேற்றுக்கு பாருங்க, எலக்ட்ரிஷியன் கிட்ட கனெக்ஷன் கொடுன்னு சொல்றதுக்கு பதிலா கன்ஃபியூஷன் கொடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதனால என்னாச்சு தெரியுமா? ஃப்ரிட்ஜ் பாடுது, ரேடியோ கூல் ஆயி போச்சு. ஆக மாத்தி மாத்தி வேலை செய்யுது. வேலை செய்யும். அப்ப விடு. டஜன் மேட்டர் விடுங்க. டஜனா? அப்ப இன்னும் 11 இருக்குன்னு சொல்லுங்க. பேசிக்கிட்டே இருங்க, நான் ஸ்டுடியோ வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அது என்னடா? கையில ஏதாவது வச்சுட்டே இருப்பேனா? அந்த பழக்கத்துல நீ வேற ஏதாவது புடிச்சுக்க, என்னைய விட்டுரு. அது போகட்டும். உங்களை ஏன் தெரியுமா இங்க வர சொன்னேன்? எதுக்கு? ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னங்க? சீக்கிரமா உங்க படத்தை முடிச்சுக்குங்க. என்னங்க 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 பாதியில விட்டுட்டு போறீங்க? நல்ல கட்டத்துல ரீலா இருந்த மாதிரி. என்னம்மா நீங்க பாட்டுக்கு படத்தை முடிங்கன்ட்டு வந்துட்டீங்க? பாப்பா ஏதாவது கல்யாணம் பண்ணி போதா? அட வாய மூடுங்க. அவ காதுல விழுந்துற போது. ஏற்கனவே அவ படம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னம்மா? நாங்க ஹிந்தி படத்துல ஆக்ட் பண்ண போறோமே. நீங்களுமா? அட நான் இல்லீங்க, நம்ம பாப்பா தான். அவளை ஹிந்தி படத்துல புக் பண்றதுக்காக பாம்பேல இருந்து சேர்ச்சி வந்திருக்காரு. தாஜி கோரமண்டலத்துல தான் தங்கி இருக்காரு. அவர் அங்கதான் தங்குவாரு. இந்த பாருங்க, நாங்க பாம்பேல இருந்து திரும்பி வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். ஐயோ, 1 வருஷமா? அபசவுன மாதிரி ஐயா நொய்யா. அம்மா என்னம்மா? என்னது அம்மா அம்மானு? ஒரு படத்துக்கு 10 லட்சம், 3 படம் புக் ஆயிருக்கு. உங்களால கொடுக்க முடியுமா? அம்மா, நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க. முதல்ல உங்களை புக் பண்ணது நான் தானே. அதுக்குதான் 2 படம் ஆட் பண்ணி கொடுத்துட்டோமே. நாங்க என்ன உங்களுக்கு அடிமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அம்மா, எனக்கு அடிமையா இருங்கன்னு ஒரு நாளாவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? ஆண்டவா, இந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் 2 இருதயத்தை கொடுக்க கூடாதா? ஒன்னு ஆஃப் ஆனாலும் ஒன்னு ஓடும். அம்மா, பட்டி மேல வட்டி ஆயிட்டு இருக்குமா. நானும் பாம்பே ஷர்ட் தான் வாங்கி இருக்கிறேன். நமஸ்காரம்மா, நமஸ்காரம். வாங்கோ ஜெட்ஜி, வாங்கோ. ஹிந்தி வந்தது, தமிழ் அடிபட்டு போச்சு. உட்காருங்கோ. அச்சா. பாதாங்கி சாப்பிடுறீங்களா? நான் வந்து இவ்வளவு நேரமாச்சு பச்சை தண்ணி குடின்னு சொல்லலையே. அட்வான்ஸ் வாங்கினக்கு எல்லாம் குடிக்க சொன்னீங்க. இவர்தான் நம்ம பழைய ப்ரொடியூசர். நாங்கெல்லாம் ஓல்டா போயிட்டோம். இப்பெல்லாம் உங்கள மாதிரி புதுசுக்கு தானே மவுசு. ஏன் ஜெட்ஜி, நம்ம பாப்பா நடிக்கிற படத்துக்கு ஹீரோ யார் ஆக்ட் பண்றா? அமிதாப் பச்சன். அமுதா மச்சான். சஞ்சய் குமார், வினோத் கண்ணா, ராஜேஷ் கண்ணா. இத்தனை பேரையும் போட்டு ஒரே படமா? இவங்க எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, கால் ஷீட் கிடைக்கல. அதனால இன்ஸ்டிடியூட் ஆர்டிஸ்ட் புது ஹீரோ போடுறேன். அம்மா, நம்ம படமே பரவாயில்லம்மா. பாத்தீங்களா, வந்த வேலையை மறந்துட்டேன். நம்ம ஷூட்டிங்காக ஊட்டிக்கு போறோமே. உங்களுக்கு எத்தனை டிக்கெட் போடணும்? ஏர் கண்டிஷன்ல ஒரு 15 டிக்கெட் போட்டு வைங்களேன். கேள்வி கேட்டுக்கிட்டு. 15?
பக்கத்து வீட்டுக்காரங்க வரேன்னு சொல்லிருக்காங்களா? நம்ம நாய்க்குட்டி வர்றாமா? ஐயோ அது வேண்டாப்பா, என் கண்ணுக்கு உடம்புக்கு ஆகாது, அங்க ஒரே குளிரா இருக்கும். நாய்க்குட்டி இல்லைன்னா உங்களால முடியாதே. நான் பாத்துக்கிறேன். அச்சா அம்மாஜி, நம்ம படத்திலே பாப்பா நடிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் வேணும்? அதுவா சேச்சி, வந்து ஒரு 15 இல்ல 10 பிசினஸ் பேசுறோம்ல, ஒதுங்கிறது உட்கார்ந்துட்டே இருந்தா எப்படி? லட்சம் லட்சம் ஒண்ணு தங்கிட்டேன். ம். நான் வரேங்க. நான் 1001 தான் வச்சிருக்கேன். ஏன் சேச்சி, நம்ம படத்து சப்ஜெக்ட் என்ன? நம்ம பாப்பா கிட்ட சொல்றாங்க. இந்த பாருங்க, நம்ம படத்துக்கு என் பொண்ணுக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே? அச்சா பண்ணுங்க. வணக்கம். சரிங்க. அத்தை, வாமா. பாத்தியா, நீ வந்த உடனே தெருவே கூடி போச்சு. அம்மணி சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஆ. பக்கத்து கொட்டாயில ஒரு சினிமா நடக்குது, பாக்கணும். ஒரு பாசு குடுமா. பாஸ் என்ன பாட்டி, என் செக்ரட்டரி கிட்ட சொல்லி உங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார வைக்க சொல்றேன். உங்களை எல்லாரையும் தான். அம்மணி எங்க வீட்டுக்கு வந்துட்டு வாயேன். கண்டிப்பா வரேன். சரி அம்மணி. பாட்டி வாங்க போலாம், அவங்க பேசிட்டு இருக்கட்டும். என் பசங்களா? அத்தை, பாலு சார் எங்க? வெளியில போயிருக்காமா? ரொம்ப நேரம் ஆகுமா? இல்லம்மா, ஆபீஸ் லீவ் ஆச்சே, சாப்பிட கூட வரல, இப்ப வந்துருவான். ஆமா, நீ எப்படி இருக்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். நினைச்சேன். வணக்கம் சார். வணக்கம். வெளியே இருக்கிற கூட்டத்தை பார்த்த உடனேயே நடிகை தேவி பாலா அவர்கள் நம்ம வீட்டுக்கு விஜயம் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் சௌக்கியமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். எப்பவும் இதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? என் வாழ்நாள் பூரா சொல்லிட்டு இருப்பேன். அது ஒரு சுகமான ராகம். அத்தை, இப்படி உட்காருங்க. எதுக்குமா? உட்காருங்க அத்தை. பாலு சார், நீங்களும் உட்காருங்க. ஊஞ்சல் ஆட்ட போறியா? உட்காருங்க சார். இந்தாங்க. என்னம்மா இது? என் நன்றிக்கு அடையாளமா இந்த வீட்டை பாலு சார் பேருக்கு வாங்கியிருக்கேன். அம்மா, முதல்ல அந்த பத்திரத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடு. ஏன் சார்? இந்த இதை கொண்டு உள்ள வை. ஏமணி, இதெல்லாம் எதிர்பார்த்துதான் நான் உனக்கு உதவி பண்ணதா நினைக்கிறியா? அப்படி இல்ல பாலு சார், என் ஆத்ம திருப்திக்காவது நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? பின்னால் அதுக்கு சந்தர்ப்பம் வரும், அப்ப நானே கேட்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் செய்யறேன். இப்ப வேண்டாம், பின்னால நான் கேட்கும்போது மறுக்காம கொடுத்தா போதும். பரவாயில்ல, இப்பவே சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். அம்மணி வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிய, கொஞ்சம் காபி சாப்பிடுறியா? அம்மா, எவ்வளவு பெரிய சினிமா ஸ்டாரு காஃபியை பத்தி பேசிட்டு இருக்கியே, ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு பூஸ்ட், ஜூஸ் இப்படி ஏதாவது சொல்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு நானே என் கையால சமைச்சு உங்க 2 பேருக்கும் போட போறேன். அம்மா, எதுக்கும் இன்னைக்கு நான் ஹோட்டலுக்கு போறது பெட்டர் நினைக்கிறேன். பாருங்க அத்தம்மா, அவன் எதுக்கு சொல்றான்னா, நீ பெரிய சினிமா ஸ்டார், அடுப்படியில போய் கைய கால சுட்டுக்கிட்டேன்னா நாளைக்கு ஷூட்டிங் நின்னு போங்க பாரு. ஆமா, காலம் பூரா நான் சினிமா ஸ்டாராவே இருந்துட முடியுமா? எல்லா பெண்கள் மாதிரி நானும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெத்து ஏதோ அதிசய பொருள் மாதிரி இல்லாம சகஜமா எல்லாரோடையும் வாழணும். ஏன் அம்மணி, உன் கல்யாண விஷயமா உன் மனசுல ஏதாவது முடிவு எடுத்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது வரைக்கும் என் விஷயம் எல்லாம் பாலு சார் விருப்பப்படிதான் நடந்திருக்கு. என் கல்யாண விஷயம் கூட அப்படிதான். அவர் என்ன சொல்றாரோ எனக்கு சம்பந்தம் தான். எப்படி இருக்கீங்க? ஊட்டி கிளம்பத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கும் பிடிக்கும். பைத்தியம். என்ன சொல்றீங்க? பின்ன ஊட்டிக்கு வந்தா எல்லாம் முடிச்சிடலாம்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்னாச்சு? இப்படி கம்மன் இருந்தா எப்படி? குளிர்ல உடம்பே விரைச்சு போச்சு. போத்திக்கிறதுக்கு கம்பளி வேணுங்கிறாரு. மறக்காம வாங்கி கொடுத்துரு. என்னமா உட்காந்துட்டு வளவலான பேசிட்டு இருக்க? ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்ன போல. இத புறப்பட்டுட்டேங்கண்ணே. சத்தியமூர்த்தி, நான் ஒரு மேட்டர் சொன்னேன்ல, போய் டைரக்டர் பாரு போ. ஊட்டி இந்த டைரக்டர் சார், ஒரு 3000 ரூபாய் பணம் வேணும். என்ன யானைக்கே சொட்டு வாங்க போறீங்க? அம்மாவுக்கு சுட்டு வாங்கணும். அப்ப ஆகும். ஏப்பா, வந்த முதல் நாளே 3000 ரூபாய் கேட்டாங்கன்னா இன்னும் 10 நாள் தங்கணும்பா. என்ன உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா? என்ன நடுங்கிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணு இல்லம்மா, சொட்டு வாங்கணும்னு 3000 ரூபாய் கேட்டாரு. ஆமா. போதுமான்னு கேட்டீங்க, அவ்வளவுதான். இப்போதைக்கு அது போதும். அது சரி, வேணா ஒரு பிளான் செக்கு தரேன். கடையில இருக்க சாமான் பூரா அள்ளிருங்க, கடைக்காரனை விட்டுருங்க, இல்லன்னா ஆபீஸ்ல இருந்து தங்கிடுவான். சார், உண்மையிலே சொல்றேன், உங்க மனசு ரொம்ப ஃப்ராடுங்க. பிராட் இல்லம்மா, பிராட் பிராட். அதான் சொன்ன ஃப்ராடு. வாயில நுழையிலன்னா விட்டுருமா? கிண்டல் பண்றீங்களா? சார் ரெடி சார். ரெடியா? வாங்கம்மா. உங்க மகன். ஆமா, அங்க இருக்கு. சரி, பாலா. ஐயா. வாப்பா, வா. இங்க ஷூட்டிங் பார்க்க வந்தியா? வா, வா, வா. ஹலோ முத்தையா.
இவர்தான் என்னுடைய படத்து கதாநாயகன் சந்திரகுமார். வெரி குட் மீட்டிங். இவங்க கதாநாயகி தேவி பாலா. வணக்கம். இவர் சூச்சு எஸ்டேட் ஓனர் செல்லத்துறை. நமக்கு ஷூட்டிங் வேண்டிய ஏற்பாடெல்லாம் இவர்தான் செஞ்சு தரார். வெரி குட் வெரி குட். இது இவருடைய டாட்டா. வணக்கம். வணக்கம். ஐ அம் பானு. போய் உட்காருமா. ஹலோ. என்ன முத்தையா, ஷூட்டிங் எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்குல்ல? இன்னைக்கு தானே எந்த விதமான ப்ராப்ளம் இல்லையா உனக்கு? எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆல் ரைட். அப்படி ஏதாவது இருந்தாலும் நேரா என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் செய்யறேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த நைட் ஆயிட்டா தான் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல இருக்கு. அதுக்கு தான் ஒரு சின்ன செட்டப். ஆஃப் செட்டப்பா இருந்தாலும் போதும். முத்தையா, தேவாலா, ஐ லைக் யுவர் ஃபிலிம். Thank you. மிஸ் பானு, வாட்ஸ் யுவர் ஒபினியன் அபௌட் மை ஆக்டிங்? சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே. நோ நோ நோ. இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் ஆக்ட் பண்ணலாமே. 10% கரெக்ட். எனக்கு வர ரசிகர்கள் கடிதத்தெல்லாம் இதுதான் எழுதுறாங்க. You see, she is always Yes, yes, joking. yes, yes, yes. Sir, நீங்க நடிச்ச ஏதோ ஒரு படத்துல சிவாஜி இமிட்டேட் பண்ண மாதிரி இருந்தது. Am I correct? Sure. சிவாஜி சார் நடிப்புக்கே டிக்ஷனரி. யார் நடிச்சாலும் சிவாஜி சார் மாதிரி ஒரு இடம் இருக்கும். இப்பதான் உண்மையே ஒத்துக்கிறாரு. ஐயோ. பானு, என்னம்மா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அவங்க ஷூட்டிங் நடத்திட்டோம், வா நாம போலாம். தேவாலா, நாளைக்கு எங்க ஷூட்டிங்? நாளைக்கு தேவி பாலாக்கு ஷூட்டிங் இல்ல, ரெஸ்ட். நிஜமாவா? அப்பா, நாளைக்கு ஊட்டில ஜாலியா சுத்த போறேன். நாளைக்கு என்னையும் விட்டுருங்க சார். நானும் தேவபாலாவும் ஊட்டி லேக்ல ஜாலியா போட்டிங் போறோம் சார். சார் உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு சார். ஹீரோ இல்லாம எனக்கு மட்டும் என்ன சார்? கதாநாயகியை தேடி அலையறீங்க சார். ஊருக்குள்ள தேடுறீங்க, மலை மேல தேடுறீங்க, ஏரியில தேடுறீங்க. நீங்க ஏரியில விழுந்தா படம் நல்லா ஓடுதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் உங்களை தள்ளி விட சொல்லிருக்காங்க. ட்ரெஸ் ரெடி, ஃபிட்டிங் சரியா இருக்கான்னு பாருங்க. ரூமுக்குள்ள போய் போட்டு பாருங்க. சிஸ்டர், சுவிட்சர்லாந்துல ஒரு ஃபுல் பிக்சர் எடுக்க போறான் என் ஃப்ரெண்டு. நான் தான் ஹீரோ. அப்படியா? ஆ. அப்ப நம்ம அம்மனி தான் ஹீரோயினி. நானும் சுவிட்சர்லாந்து வருவேன். அங்க ஒரே குளிரா இருக்குல்ல? அதான் இல்லையே, குளிர் இல்லையா? அம்மனி ஹீரோயின் இல்ல. என்ன சொல்றீங்க? ஒரு புது முகத்தை போடணும்னு ஃப்ரெண்டு ரொம்ப கம்பல் பண்றான். ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல இருந்தே உங்களோட தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு வரா. இப்ப திடீர்னு மாத்தினா எப்படி? இத பாருங்க தம்பி, நீங்க தான் எப்படியாவது சொல்லி நம்ம அம்மனி அந்த படத்துல ஹீரோயினியா நடிக்க ஏற்பாடு பண்ணணும். என்ன? உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, அம்மனிக்கு அது இல்லையே. வர வர அவ என்ன மதிக்கிறதே இல்ல. எல்லாம் மதிப்பா நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. இதை விட என்ன அட்ஜஸ்ட் பண்றது? நான் சிபாரிசு பண்ணலன்னா இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகி இந்த அந்தஸ்து நீ கிடைச்சிருக்குமா? அதை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சிஸ்டர். ஒண்ணு முடிவா சொல்றேன், அவ என்ன அட்ஜஸ்ட் பண்ணலன்னா அவ ஃபியூச்சர் அவ்வளவுதான். குட் மார்னிங் மேடம். குட் பெரிய மார்னிங். கெஸ்ட் ஹவுஸ் ரெடியா இருக்கு. நீங்கெல்லாம் வந்து அதுல தங்கிக்கலாம்னு செல்லதுரை சார் சொல்ல சொன்னார். ஓஹோ, நீ தான் வாட்ச்மேனா? நோ நோ, அதட வாங்க சார். இவர் யார் தெரியுமோ? யாரு? இவர் தான் இந்த எஸ்டேட்டுக்கு சூப்பர்வைசர். அப்படியா? மிஸ்டர் சூப்பர்வைசர். ஓ சாரி, மிஸ்டர் சிவராஜ். ஐ எம் சந்திரகுமார், ஃபேமஸ் சினிமா ப்ளீஸ் ஆர்டிஸ்ட். டு மீட் யூ. என்ன உங்களுக்கு தெரியலையா? சாரி சார், நான் சினிமாலாம் பாக்குறது இல்ல. ஏ காசு இல்லையா? நோ நோ, டைம் இல்ல. ஓ அம்மா,